Good morning to all. அதாவது நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா மல்டிபிள் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதாவது க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா அடைவு பண்ணுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா ஏ கமா பிங்கிறது ஒரு முழு, அதாவது இன்டீஜர்ஸ். அந்த இன்டீஜர்ஸ் வந்து ஏ இன்ட்டு பி, அதுவும் அதாவது ஒரு முழு நமக்கு கிடைக்கும். ஏவும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது அதே ஒரு முழு தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், -10 into -5 equal to 50. அதாவது -10ஐயும் -5ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபார்முலா மாதிரி பார்த்தோம். என்ன அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இதை ரைட் பண்ணியிருக்கோம். இதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதில் என்னென்னா ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. அதாவது எப்படி நம்ம ரைட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு அடிஷன்ஸ் ஆஃப் இன்டீஜர்லையும் சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்லையும் பார்த்துருப்போம். எப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஏ ப்ளஸ் பின்னு பார்த்துருப்போம், ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏன்னு பார்த்துருப்போம். இதில் எப்படி பார்க்குறோம்னா ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ, மல்டிபிள் இல்லையா, அதனால் ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்கு, இங்கே -6 இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னா மைனஸ் தான் வரும். ஸோ அந்த ஃபார்முலேட்டை பார்க்கும்போது -30 தான் நமக்கு கிடைக்கும். -6 இன்ட்டு, அதாவது இதில் -6 இன்ட்டு 5, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னா மைனஸ் தான் வரும். அப்போ -30. இது புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட்டு additive property. additive propertyனா சமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெருக்கல் சமணி. அதில் கூட்டல் சமணி கழித்தல் சமணின்னு பார்த்துருப்போம். இதில் அடிஷன் ப்ராப்பர்ட்டினா பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏ இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு ஏனாலும் என்னதான் நமக்கு கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். சப்போஸ் நமக்கு டி மைனஸ் ஏ இன்ட்டு 0ன்னு கிடச்சதுனாலும் என்னதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம கூட்டல் சமணி, அதாவது அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் ஒன், இதை பேஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இதில் எப்படின்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த க்ளோசர் ப்ராக்கெட் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சப்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி தான் பண்ணுவோம்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஏக்கு பதிலாக என்ன நம்பர்னா 2, பிக்கு -5, சிக்கு 6, இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக என்ன நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு, பிக்கு பதிலாக என்ன நம்பர் -5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்டு சிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6. ஓகேவா? அடுத்தது ஏக்கு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு, பிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க -5 இன்ட்டு சிக்கு 6. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், மைனஸ் தான் வரும். அப்போ 2 5s are 10. என்ன 10 வரும், -10 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர். ஓகேவா? 2 இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5 இன்ட்டு 6 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் தான் கிடைக்க போகுது. அந்த மைனஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 6 ஆர் இங்கே என்ன வரும் 30. இங்கே என்ன 30 வரும் -30. ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ். ஸோ அதுதான் இங்கே
நம்ம எடுத்துருக்கோம் மைனஸ் அப்படின்ட்டு. இப்போது 10 6 என்ன வரும் 60. 60னா இங்கே மைனஸ் இருக்குது இன்ட்டு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னா மைனஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 10 இன்ட்டு 6 என்ன கிடைக்கும் 60 மைனஸ் 60ன்னு நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகேவா, இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 30, அதாவது 2 கூட 30 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2 3 6. அப்போ இந்த 0 அப்படியே வந்துமா 60. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ 60 இது டெரிவேட் பண்ணுது. இந்த ஃபார்முலாவை இது டெரிவேட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டிபிள், அதாவது மல்டிபிள் ஆஃப் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிமா. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு 4 டைப்ஸ் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் டிவிஷன், அதாவது டிவைட் பண்ணுறது எப்படி, அதாவது ஒரு இன்டீஜரை எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். division of integer, அதாவது எப்படி ஒரு இன்டீஜரை நம்ம அதாவது டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் அதே மாதிரி தான் நம்ம எப்படி பார்த்தோம் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எல்லாத்துலேயுமே பார்த்தோம் இல்லையா. அதாவது additions of integer, multiple of integer, subtraction of integer, last one என்ன division of integer. அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு என்னன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அதில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஒன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15 divide 5, அதாவது 3 5 என்ன வரும் 15. ஸோ அதை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன இருக்குன்னா A டிவைட் பின்னு நமக்கு கிடைக்கும். அதில் பார்த்தோம் இல்லையா மல்டிபிளில் பார்த்தோம் இல்லையா A இன்ட்டு பின்னு பார்த்தோம், அடுத்தது B இன்ட்டு ஏன்னு பார்த்தோம். இதில் A டிவைட் B, அதாவது ஏங்கிறது ஒரு இன்டீஜர், பிங்கிறது ஒரு இன்டீஜர், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு இன்டீஜர் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A டிவைட் B ஈக்குவல் டு B டிவைட் A. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை ரெண்டு இன்டீஜர்ஸ் இருக்கு, இது ரெண்டுத்தையும் இப்படி எழுதினாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், இந்த மாதிரி எழுதினாலும் சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி சம் இருக்கு. 8 டிவைட் 4 ஈக்குவல் டு 4 டிவைட் 8 இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா 8 டிவைட் 4 டிவைட் 8, அதாவது எப்படி டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன தான் வரும்னா சேம். அதாவது இப்போ எப்படின்னா இங்கே பாருங்களேன் 8 டிவைட் 4ன்னு இருக்கு. அப்போ 4 2s are 8, 4 2s are 8. இங்கே 4லேருந்து 8 டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1/2 தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுதான். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணலை, இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ணலை, அதாவது நாட் ஈக்குவல் டு, அதாவது சேமாக இல்லை அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிவிஷன்லேயே இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தலாம். அதாவது எப்படின்னா A டிவைட் B
divide C equal to A divide B divide C. அதாவது இப்படி ஒரு நம்பர், அதாவது இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாமா? ஏக்கு 12, பிக்கு 2. நம்மளாம் ஒரு வேல்யூ கொடுத்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு 2, சிக்கு டிக்கு 6, சிக்கு 2. ஓகேவா? இது அப்படியே இந்த நம்பர் அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக என்ன நம்பர்னா 12 டிவைட், பிக்கு பதிலாக என்ன 6, சிக்கு பதிலாக 2. ஓகேவாம்மா? ஈக்குவல் டு ஏ. ஏக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 12 டிவைட், பிக்கு பதிலாக 6, சிக்கு பதிலாக 2. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, டிவைட் பண்ணுறதா இருந்தாலும் மல்டிபிள் பண்ணுறது இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற, அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். அதாவது 12, 6 இருக்கு. இப்போ பாருங்கள், 12 டிவைட் 6 டிவைட் 2 equal to 2 divide 2. அதாவது 12 கூட 6 நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதாவது இப்படின்னா இப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான், இப்படி பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வருது. 12 கூட 6 நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு